எப்பா சீசன் 8 கண்டஸ்டண்ட்டுங்களா, உங்களை நம்பி அந்த பிக் பாஸ் ஒரு பெரிய முடிவெல்லாம் எடுத்தா நீங்கள் அதுக்கு மேலே போய் சொதப்புறீங்களே, என்னதான் பண்ணுறதுனே தெரியல. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ. 8 கண்டஸ்டண்ட்டும் எலிமினேட் ஆன கண்டஸ்டண்ட்டும் உள்ளே போகிறாங்க அப்படின்னோடனே பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க போது, தாறுமாறாக இருக்க போது, உள்ளே போய் எல்லாருமே ரோஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே இருக்கிற 8 கண்டஸ்டண்ட்டும் அலற போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிருந்தோம். நேற்று நம்ம கொடுத்த ஹைப்பு நம்மளுக்கே ரிவீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி 24/7 பார்க்கும்போது இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காலையில் வர்றது வந்து 3 பெண்கள் வராங்க. வர்ஷினி வராங்க, சாஞ்சனா வராங்க, சுனிதா வராங்க. இவங்க வந்து 10 பைசாவுக்கு தேராத கண்டென்ட் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கான தகவல்கள் வந்துருக்கு. 24/7 பார்த்தவங்களாம் கழுவி ஊற்றின்னு இருக்காங்க. அண்டு முக்கியமாக இவங்க வந்து தேராது அப்படின்றதுக்கப்புறம் தான் மீதி 5 பேர் வந்து அமைச்சிருக்கிறாங்க. கடைசியாக தர்ஷா குப்தா வராங்க. அவங்க இருந்திருந்தாவது ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு இருந்தபோது வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டு, அந்த பாய்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அவங்க நிறைய குழப்பங்களையும் கூச்சலையும் வந்து அங்கே ஏற்படுத்துனாங்க. ஸோ அவங்களாவது கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருக்கலாம். அதுவும் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா ரவீந்தர் சார். ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் உள்ளே போய் எல்லாரையும் தாறுமாற வச்சு செஞ்சு, யாரா பிக் பாஸ் வின்னரு, யாரா லூசரு, இப்போ யார் பணப்பெட்டி எடுத்துன்னு ஓட போகிறதுன்றது அவருடைய ரோஸ்ட்டு தான் முக்கியமாக டிசைட் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு நான் பர்சனலாக எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் உள்ளே போய் அப்படியே தலைகீழ எல்லாம் மாறிடுச்சு. எல்லோரும் போய் சரண்டர் ஆகிற மாதிரி விழுந்திருக்காங்க. அதாவது எல்லோரும் போயிட்டு நீங்கள் தான் பிக் பாஸுக்கே தூணு, நீங்கள் தான் சூப்பராக ஆடுறீங்க, கரெக்டாக ஆடின்னு இருக்கீங்க, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒருத்தருக்கு சொன்னால் பரவாயில்ல, 2 பேருக்கு சொன்னால் பரவாயில்ல, இருக்கிற எல்லோரும் வந்து இதே டைலாக் சொன்னால் என்னங்க? இதில் முக்கியமாக நான் 2 பேரை குறிப்பிட்டாகணும். அவங்க தான் உருப்படியான ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி மட்டும் கிடையாது, அடுத்து வரப்போகிற ஒரு வாரத்துக்கும் இல்லை பிக் பாஸ்லேயே அவங்க இருக்க போகிற நாளுக்கும் வந்து சேர்த்து கண்டென்ட் கொடுத்தது அவங்க தான். ஒன்று ரியா, இன்னொன்று அர்ணவ். என்னப்பா சொல்கிற, அர்ணவ் கண்டென்ட் கொடுத்தானா? அவன் வந்து இருந்த நாள் வரைக்குமே எதுவுமே பேசினது இல்லையே. முதல் நாளே வெளியேறி போன 2 வாரத்துலேயே வெளியேறி போகிற அர்ணவ் வந்து என்ன கண்டென்ட் கொடுத்தான் அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். பட் வெளியில் போன உடனே மேடையில் நின்று ஒரு சம்பவம் பண்ணார் பார்த்தீங்களா அர்ணவ், அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு சம்பவம் பண்ணார் விஜய் விஷால் கூட. முதல்ல நான் ரியா என்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறேன், அதுக்கப்புறம் அர்ணவ் கிட்ட வரேன். ரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்த வரைக்குமே நம்ம பார்த்தோம், அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எல்லாத்துக்கும் கூட பேசுகிறது கத்துறது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் அவங்க இருந்தாங்க. சம்மார்த்தி அதை திங்க் பண்ணி அந்த கேமராவுடைய கவனத்தை தன் மீதே வச்சு நிற்கக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் அவங்க இருந்தாங்க. பட் அதே சமயம் அவங்க பேசும்போதெல்லாம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப க்ளீனாக அதை அப்சர்வ் பண்ணி, பிக் பாஸ் வீட்டில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கான வார்த்தைகளை போடுற மாதிரியே அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் முத்துக்குமரன் தான் ஈஸியாக இந்த வாட்டி பிக் பாஸ் டைட்டிலே அடிக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லாமல் முத்துக்குமரனுக்கே கன்வே பண்ணிட்டாங்க. நீ பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீ வந்து நிச்சயமாக டைட்டில் வாங்குவ, அந்த மேடையில் உனக்காக நின்று நானும் கை தட்டுவேன், நிச்சயமாக நீ தான் அந்த டைட்டில் கப்பை தூக்க போகிற அப்படின்ற அளவுக்கே கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, இது என்னடா சொம்படிக்கிறது மட்டும்தானே இருக்குது, இதில் என்ன கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னு கேட்கலாம். முத்துக்குமரன் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றதையும் ரியா வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அதாவது நீ எல்லாமே கரெக்டாக பண்ணுற, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, உள்ளே இருக்கிற ஆளுங்க எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுற, ஆனால் உனக்கான எதிரி யார் அப்படின்றத நீ தீர்மானிக்க மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு எல்லோரும் கூட அட்டாச் ஆகிட்டு காமனாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டுமே உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு நிற்கிறது உனக்கு பேக் ஃபயர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரீஷியஸான அட்வைஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரன் ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாரையும் மண்டை கழுவுறதுல முத்துக்குமரன் உண்மையிலே கிங்கு தான். கேம் பாட்டுக்கு ஒரு டைரெக்ஷனில் போயின்னு இருக்கும், இதை நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சாமர்த்தியமாக அதை கேமை வந்து சேஞ்ச் பண்ணி எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய திறமை முத்துக்குமரனுக்கு இருக்குது. ஆனால் அது ஒரு ஹோலாக தான் இருக்கே தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு முத்துக்குமரன் வந்து அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் வச்சதில்லை. இதை தான் கரெக்டாக ரியா வந்து பாயிண்ட் பண்ணி, நீ வெற்றி பெறத்துக்கே உனக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் உன்னோட கேம் ஆஸ் எ ஹோலாக நீ பண்ண மாட்டேங்கிற. ப்ளஸ் முத்துக்குமரனுக்கு இன்னொரு பூஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சில வாரமாக நான் பார்த்துன்னு இருக்கேன், உன்னுடைய கேம் பிளேவே வந்து டவுன் ஆகின்னு இருக்குது, இப்படியே விட்டுறாத, அந்த மொமெண்டத்தை அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா நீ ஈஸியாக கடைசி வரைக்கும் ஃபைனல்ஸில் ஒரு மிகப்பெரிய மொமெண்டத்தோடு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக ஒரு 2-3 வாரம்லாம் பார்த்திங்கன்னா தீபக்குக்கும் பயங்கரமான வாக்குகள் அப்படின்றது வந்துனே இருக்குது. முத்துக்குமரனுக்கு முன்னாடியெல்லாம் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான் தீபக்கை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, தீபக்குக்கு முத்துக்குமரனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வாக்குகள் வந்துன்னு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் மனசில் வச்சு தான்
தன்னுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியை அடுத்த ஒரு 2 நாளைக்காவது சேஞ்ச் பண்ணணும், அடுத்த ஒரு 2 வாரத்துக்காவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ரியா சொல்லியிருக்காங்க. இப்போ பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் தான் ஃபைனலான சாட்டர்டே சண்டேவாக இருக்கும். அடுத்து பொங்கல் செலிப்ரேஷன், உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள், கதையை சொல்லுங்கள், பயணத்தை வந்து ரீகேப் போடுறோம் அப்படின்னு சொல்லினே சமாளிச்சிருவாங்க. அண்டு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக யார் வின்னர் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளானாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு வாரம் மோஸ்ட்லி ஃபன்னாக தான் போகும், எந்த டாஸ்க்கோ சண்டை சச்சரவோ இருக்காது, ஃபன்னாக தான் போகும். அதில் தன்னுடைய ஃபன்னான சைடு வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் காமிக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்து மூலமாக எப்படி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணி ஓட்டு வாங்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட இதுவாக இருக்கும். ஸோ முத்துக்குமரன் டவுனாக சோகமாக இருக்கிறதால மட்டுமே, ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணணும் அப்படின்றது ரியாவோடைய மெசேஜாக இருந்திருக்கு. இப்போ முக்கியமான பாட்டுக்கு வரும். அர்ணவ் என்ன அப்படி சம்பவம் பண்ணாருன்ட்டு. அர்ணவ் வந்து விஜய் விஷாலை தான் டார்கெட் பண்ணியிருப்பார். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விஜய் விஷாலை ஏன் டார்கெட் பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்கிறேன்ட்டு. எஸ், விஜய் விஷால் முன்னாடி இருக்கும்போது தர்ஷிகா கூட ஒரு லவ் ஸ்கிரிப்ட் மாதிரி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்ஷிதா கூட ஒரு லவ் ஸ்கிரிப்ட் மாதிரி போயிருந்துச்சு. இதெல்லாம் மீறி அன்ஷிதா அவர்கள் நான் வெளில போயிட்டு ஒரு விஷயம் நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஹிண்ட்டாக கொடுத்ததும் சமூக வலைத்தளங்களில் பெரிதாக விவாதிக்கப்பட்டது. இதே விஷயத்தை எடுத்து ரியாவும் பயங்கரமாக நார கிழிச்சாங்க விஜய் விஷாலை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், நீ வந்து தர்ஷிகா கிட்ட ஒரு ஹோப் கொடுத்த, வெளில போகும்போது கூட நீ வந்து நல்லா பேசின, அது வந்து ரொம்ப ஹை ஹோப்ஸில் வந்து நம்ம வெளில போய் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்து தான் அமிச்ச. ஆனால் அவங்க போன அடுத்த நாள் நீ வீட்டுக்குள்ளே வேறு மாதிரி நடந்துக்கினது வெளியில் இருக்கிற தர்ஷிகாவுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு ரியா சொல்லியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் சமாளிக்க பார்த்தாரு விஜய் விஷால், கேவலமாக சமாளிக்க பார்த்தாரு. பட் ஸ்டில் ரியா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அர்ணவும் விஜய் விஷாலை பார்த்து பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காரு. என்னப்பா 2 பொண்ணுங்க கூட சுற்றுறியா அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ கேள்வி கேட்க, ஆமாம் இப்போ 2 பொண்ணுங்க கூட சுற்றியிருந்தேன், பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு தான் வெளில அவங்கள அமைச்சிருக்கேன் அப்படின்ற துணியில் விஜய் விஷால் பதில் சொல்லியிருக்காரு. இது ஒரு ஹீட்டட் எக்ஸ்சேஞ்சாக ஆனதாக நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அது 24/7 பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் 1 hour ப்ரோக்ராமில் அதை போடுவாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் தெரியும். ஏன்னா 1 hour ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளே நடந்தாலும் அதே பெரிதாக வெளில போடுறதில்ல. ஸோ அர்ணவ் ஒருவேளை இந்த பேச்சு வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக போயிருந்தால் அடுத்து இருக்கக்கூடிய 10 நாளைக்கும் கூட இது மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டாக இருந்திருக்கும். அடுத்து முக்கியமாக ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் வெளியிலலாம் எல்லாரையும் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணார். அதில் ஒரு 50% உள்ளே போய் பண்ணியிருந்தால் கூட அந்த பணப்பெட்டி எடுக்கிற டாஸ்க்லாம் மாறி இருக்கும். ஆனால் இன்னும் இருக்க போகிறது 10 நாள், யாரையும் டவுன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. உள்ளே போயிட்டு எல்லாரையும் புகழ்ந்து தான் இருக்கார். அதுவும் ஒரு ஸ்பேஸில் பேசினாருன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யாவுக்கு வந்து ட்ரூ ஆஃப் ஃபேக்கான் அப்படின்னு ஸ்டார்டிங் வாரத்தில் ஒன்று கொடுக்க வேண்டிய வந்துச்சு. அதில் வந்து சௌந்தர்யாவுக்கு ட்ரூ அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டேன். பட் அந்த பொண்ணு எவ்வளோ ஃபேக்கு அப்படின்றது வந்து இப்போ தான் எனக்கு தெரிய வருதுன்ட்டு ஃபேட்மேன் அவர்கள் கூறியிருந்தார். பட் உள்ளே போனதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து நான் ட்ரூன்னு உனக்கு கொடுத்தேன், அது இப்போ வரைக்கும் நீ காப்பாற்றின்னு இருக்கமா அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கே கேட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் சார், சௌந்தர்யாவோட அப்பா அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீ வீட்டிலலாம் இப்படி இருக்க மாட்டேம்மா, ஏம்மா இங்கே இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்க ட்ரூ ஃபேஸை அவங்க காமிச்சிருக்காங்க. ஒரு ஆளால் 90 நாளைக்கும் முகமூடி போட்டு நடிக்க முடியும் அப்படின்றத வந்து சௌந்தர்யா தான் இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சின்னு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நான் ட்ரூ கொடுத்தது நிரூபிச்சிட்டோமா அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்கணும் தான் நம்மளுக்கு தோணுச்சு. மற்றபடி எல்லாருமே வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க, மாரல் குறைக்க வைப்பாங்க, பணப்பெட்டி எடுத்துன்னு ஓட வைப்பாங்க அப்படின்றலாம் நம்ம நினச்சா எல்லாரும் அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸை தான் பூஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். எல்லாருமே வந்து பிஆர் வச்சுருக்கிறத பற்றி ஓப்பனாக நேற்று டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு தான் எபிசோடு இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் விஷாலுக்கு தான் கொஞ்சம் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரியாவும் நீ பண்ணது தர்ஷிகா கிட்ட பண்ணது வந்து ஒரு தவறாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. அர்ணவும் அது ரொம்ப ஹார்ஷாக ஒரு ஹீட்டட் எக்ஸ்சேஞ்சாக மாறி இருக்கும் இந்த சமயத்தில். ஓகே, நம்மளுக்கு பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது, நம்ம கண்டிப்பாக வின் பண்ண மாட்டோம், குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து அந்த பணப்பெட்டி தொகையாவது நம்ம எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்றத விஜய் விஷால் பிளான் பண்ணலாம். ஏன்னா மற்றவங்களாம் ஓப்பனாக அந்த பணப்பெட்டி அமௌண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது விஜய் விஷால் மட்டும்தான் ஒரு 8 லட்சம் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இன்னும் கம்மியாகி, ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரே நாள் தான் பணப்பெட்டி இருக்குன்ற மாதிரி தான் வைக்க போகிறாரு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி. அது இருக்கும் பட்சத்தில் விஜய் விஷால் பணப்பெட்டியை உடனே தூக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்புகிறோம். பணப்பெட்டியை எடுக்கிற டாஸ்க் வந்தால் உடனடியாக அமுதவாணன் எடுத்த மாதிரி டக்குன்னு விஜய் விஷால் எடுத்துருவாரா, இல்லை கொஞ்சம் காத்திருந்து பணத்தை அதிகப்படுத்த நினைப்பாங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.